சத்யா, மாமா சோப்பு போட்டு வைக்கிறேன், நீ தண்ணியை ஊத்தி கழுவு போதும். இல்ல மாமா, நானே கழுவிக்கிறேன். ஒவ்வொரு பாத்திரத்துக்குள்ளயும் நீயே ஏறி நிக்கலாம் போல இருக்கு. நீ எப்படி கழுவுவ? ராஜேஸ்வரி அத்தை பார்த்தா உங்களையும் திட்டுவாங்க மாமா. வேண்டாம் மாமா. அதுக்காக எல்லாத்தையும் நீயே கழுவ முடியுமா? முடிகிற வேலையை கொடுத்தா பரவாயில்ல, உனக்கு என்ன தலையெழுத்தா இங்க வந்து இப்படி கஷ்டப்படணும்னு? நீ பேசாம இருமா, நான் தேய்க்கிறேன். இங்க என்ன கஷ்டம்? நான் நல்லா தானே இருக்கேன். தினமும் 3 வேளை சாப்பிடுறேன். எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு புள்ள பிறக்காதான்னு நான் அவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன். அப்படியே கலவனமாயிட்டேன். ஆண்டவன் கறிக்கட்டையாவே சாப்பிடான்னு என்னை இப்படியே விட்டுட்டான். ஆனா உன் விஷயத்துல பாரு, உங்க அப்பா அம்மாவை எடுத்துட்டு ஒன்னும் இப்படி அலைய விட்டுருக்கான். என்னத்த சொல்றது? பிள்ளை இல்லாதவன் கிடைச்ச பிள்ளைய ரொம்ப நல்லபடியா பாத்துக்கோன்னு பார்த்தா இந்த ராஜேஸ்வரி உன்னை இந்த பாடுபடுத்துறா. என்னத்த சொல்ல? மாமா, ஊர்ல எனக்கு ஒரு அத்தை இருக்காங்க. அத்தைனாலே இப்படிதான் மாமா. மாமா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? இன்னைக்கும் கோயில்ல அந்த பாட்டு தாத்தாவை பார்த்தேன். எப்ப போன நீ? அத்தை காலையில காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அப்ப போன மாமா. ஓ, குளிக்க போறேன்னு சொல்லிட்டு நீ அங்கதான் போனியா? ஆமா மாமா. குடு குடு குடுன்னு ஓடி போய் தண்ணில ஏதோ இப்படி இப்படி முங்கி சீக்கிரம் குளிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். ராஜேஸ்வரி அத்தா அன்னைக்கு கூட்டிட்டு வரும்போது அந்த பாட்டு தாத்தாக்கு ஒரு பாட்டு பாடி காட்டினேன்னு சொன்னல, அது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாம். அவர் எனக்கு பாட்டு சொல்லி தரேன்னு சொல்லிட்டாரு. ஓஹோ, அவர் இங்க இருக்கிற வரைக்கும் அவருக்கு தெரிஞ்ச பாட்டு எல்லாம் சொல்லி தருவாராம். அருமை இல்ல? அப்ப தினமும் காக்கா குளியல் போட்டுட்டு கோவிலுக்கு போக போறேன். நான் இவ்வளவு பாத்திரம் தேய்க்க சொன்னேன், நீங்க தேய்ச்சிட்டு இருக்கீங்க. அங்க முன்னாடி கடையில ஆள் இல்ல. நான் இவளை இங்க கூட்டிட்டு வரும்போது வெச்சு வளர்த்து சோறு கொடுத்து கட்டியும் கொடுக்க கூட்டிட்டு வரல, சோறு கொடுத்து வேலை செய்யணும்டா. இப்படியே போனா சரிப்பட்டு வராது. என்ன வேற ஏமாத்திட்டு கோயிலுக்கு போயிருக்கா. பாட்டா பாட்டு ஒண்ணு செய்யலாமா? இவளுக்கு நம்ம பாட்டு சொல்லி கொடுத்து அப்படியே டான்ஸையும் சொல்லி கொடுத்து கூத்தடிக்க விட்டுறலாம். எல்லா காசையும் நானே செலவு பண்றேன். ஏன்னா ராஜேஸ்வரி தலையில இழிச்ச வாயின்னு எழுதிருக்கு பாருங்க. டேய், எந்திரிச்சு நில்லடி. இனிமே நீங்க இருக்கவே கூடாது. எந்திரிச்சு கிளம்பு. எங்கேயாவது போ. உன்னை எதுக்காக நான் இங்க வச்சிருக்கேன்? பண்டுவம் பண்றதுக்கா? போலீஸ்க்கு வேற நான் பதில் சொல்லணும். டேய், கிளம்புடி. எந்திரி. நீ எங்கேயாவது போ. விடலையா? கொஞ்சமாவது மனசுல ஈரத்தோட இரு. கையை எடு. எடுக்கலைன்னா என்ன செய்வீங்க? என் கையை எடுத்துருவீங்களா? இவ இங்க இருந்தது போதும். இங்க இருந்து போன பிறகு பாட்டோ கூத்தோ என்ன வேணா பண்ணிட்டோம், என்ன வேணா போகட்டும். இவளை வச்சுக்கிட்டு நான் எதுக்கு போலீஸ்க்கு பயப்படணும்? இருக்கிற 2 ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இப்பவே போ. அத்தை, என்ன எங்கேயும் அனுப்பாதீங்க. நான் இனி எங்கேயும் போக மாட்டேன். இந்த எல்லா பத்திரத்தையும் நானே கழுவுறேன். என்ன அனுப்பாதீங்க. ராஜேஸ்வரி, அவ எங்கேயும் போக மாட்டா. ராஜேஸ்வரி, அவ இங்கேயே இருக்கட்டும். அவளை விட்டுரு. இங்க பாரு, இதுதான் கடைசி. இனிமே சொன்னதை கேட்கலன்னா வெளியே துரத்தி விட்டுருவேன். என்ன சோத்துக்கு இல்லாம அலைஞ்சாதான் உனக்கு புத்தி வரும். நீங்க என்ன இங்க வாயை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? முன்னாடி கடையில ஆள் இல்ல, போங்க. உங்களதான் சொல்றேன், போங்க. இத பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா பாத்திரத்தையும் கழுவி வைக்கணும். இல்லைன்னா வந்து உதப்ப உன்ன.